ஒட்டு மொத்தமாக வேறு யார் கையிலே போயிடக்கூடாது அப்படின்னு பையன் நினைக்கலாம், பையன் மட்டுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு டாக்டர் நினைக்கலாம். இவங்க 2 பேருக்கான பிரச்சனையே இப்போ இதில் தான் போயிட்டுருக்குது. மக்களையோ அதை தான் இப்போ சொல்ல வர அவரே தான் சொல்கிறார். அங்கே ஜனங்கள்லாம் ஊமைகளாக இருந்தாங்க. யாருக்கிட்ட? சங்கர்கிட்ட சொல்கிறாரு, சவுக்கு சங்கர்கிட்ட ஊமைகளாக இருந்தாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க. அப்போ இன்னும் எங்கெல்லாம் ஊமையாகவே நினச்சிட்ருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு தமிழ்நாடு, எவ்வளோ பெரிய கடற்கரை, அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க. பண்ணிருக்காங்களே இப்போ சார் சொல்கிறாங்க சார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ மருத்துவரையா வந்து பிஜேபியால் நம்ம கட்சி வந்து மோசமாக பின்னடைவு ஆயிடுச்சு. அதனால நீ என்ன பின்னடைவு சார்? ஃபஸ்ட்டு மினிஸ்டர் யார் சார் கொடுத்தா? சார் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை இந்த சமுதாயத்தை கீழ்த்தட்டிலிருந்து உனக்காக உழைச்ச வன்னிய சங்கத்தில் வன்னிய மக்களுக்கு நீ என்ன பண்ணிக்கிற சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? கரப்ஷனாக கூட இருக்கலாம், கொஞ்சம் பணம். கரப்ஷன் தான் சார், நான் கரப்ஷன் தான். ஏற்றுக்காதீங்க. நாங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து பெண் வாரிசு இருந்ததுனால ஆண் வாரிசு வேணும்னு நாங்கள் தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். நாகரிகமாக இருக்குல்ல சார் அது? அது அப்படி எப்படி சொல்ல முடியும்? அநாகரிகமாக சார் இப்போ சொன்னீங்கல்ல, அநாகரிகம் ஆகிடும். நான் சொல்லணுன்றதுக்கும் சொல்ல வரல. அந்த மாதிரி வார்த்தையை ஒரு டாக்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது கோபமாக கூட இருக்கு சார். கோபத்தில் 1000 பேசலாம் சார். ப்ரெஸ் மீட்டில் பேசலாமா சார்? நான் அன்புமணி கூட இல்லை, டாக்டர் ராமதாஸ் கூடயும் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரோட பிரச்சனையில் ஒரு பெருத்த சமுதாயம் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்குது. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு அகில பாரத சத்திரிய மகாசபா ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ராமதாஸ் வந்து எல்லா ஏரியாக்கள்லையும் அம்பேத்கர் சிலை வைக்க சொன்னார் அப்படின்ற அதுலேருந்து வச்சாங்க. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரு தலித்துக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து அமைச்சர் பதவியோ மற்ற எந்த மாதிரியான பொசிஷன் வந்தாலும் கொடுப்பேன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்தோடனே தலித் எழில்மலை தான் அவங்க அமைச்சராக்கினாங்க. ஆனால் தலித் எழில்மலை வந்து கட்சி உருவாகும் போது அவர் இருந்தார், அவருடைய உழைப்பு இருந்தது இந்த கட்சிக்குள்ளார. திடீர்னு தலித் எழில்மலைக்கும் இருக்கும் எப்படி அன்புமணியோட முரண்பாடு வந்ததோ அந்த மாதிரி. அது எந்த மாதிரியான விஷயம் தெரியாது. நாங்கள் அப்போல்லாம் வெளியேறிட்டோம், இவரோட இல்லை. தலித் எழில்மலை வெளியேறாரு. அப்போ கேட்டேன், ஏன் ஜிஎஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு. புருஷோத்தம் உங்களுக்கு தெரியல, அங்கே உள்ளார பதவி உட்கார்ந்த உடனே அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது, நம்மளால் அது ஜீர்ணிக்க முடியல. நம்ம ஒரு ஐடியாவோடு வந்தோம், அது இங்கே நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போனார். உடனே இவரோட நண்பர்னு பொன்னுசாமியை கொண்டு வந்து மினிஸ்டர் ஆக்குறாரு. அதுக்கு பிறகு டாக்டர் மினிஸ்டர் ஆக்கின அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா உன் சமுதாயத்தில், அதாவது சமுதாயத்துக்கோசம் கஷ்டப்பட்டு சமுதாயத்தை வளர்த்து வச்சவங்க யாருமே மினிஸ்டர் ஆக்கலை. உனக்கு அவங்களால என்ன பலன், அந்த பலன் அடையக்கூடியவங்களை வச்சு தான் நீ அத்தனை பேர் அமைச்சராக்குனீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பூரண மதுவிலக்கு வேணும், குடியிருக்கக்கூடாது. நேற்றுக்கு இவர் சங்கரோடைய இன்டர்வியூவில் சொல்கிறாரு, என்னுடைய ஆம்பிஷன் என்னன்னாக்கா பூரண மது ஒழிக்கணும் அப்படின்றாரு. சார், டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது இல்லைங்களா, 96 சீட்டில் இருந்தார் கருணாநிதி. உன்னோட ஆதரவில் தான் அந்த அரசாங்கம் 5 ஆண்டு காலம் போச்சு. பூரண மதுவிலக்கு அன்றைக்கி கொண்டு வரலன்னா உன் ஆட்சியை கவுத்துடுன்னு சொல்ல முடிஞ்சுதா? ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கூடாதா? சொல்லியிருக்கோம் சார். இந்த மதுவால் முழுமையாக பாதிக்கப்படுறது, இந்த ட்ரக்கால் பாதிக்கப்படுறது 2 சமுதாயம் தாங்க. ஒன்று வன்னியர்கள், இன்னொரு தலித்துகள். நீங்கள் எந்த ஒயின் ஷாப் போங்க, எந்த பாருக்கு போங்க, இந்த 2 சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் முழுமையாக கெட்டு போகிறானுங்க. யங்ஸ்டராக இருக்கிறவங்க முழுக்க அத்தனை பேரையும் ட்ரக் அடிக்ட் ஆகுறானுங்க. அவனுங்களால தான் ஈஸியாக இவங்களால் அப்ரோச் பண்ண முடியுது. என்ன நீ உண்மையாக அந்த, அதாவது இங்கே அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாக்கா, அன்றைக்கி நீ இது ஒழிக்கலைனாக்கா, பூரண மதுவிலக்கு கொண்டு வரலைன்னா இந்த அரசாங்கத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆதரவை நான் விட்ரா பண்ணணும்னு சொல்லியிருந்தேனாக்கா அன்றைக்கி கவர்மெண்ட் காலி, ஆட்சியாக இருந்திருக்காது. நீ ஏன் பண்ணலை 4 வருஷமாக? நீ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, சொசைட்டி கெட்டு போகுது, அந்த மதுனால தான் நிறைய கொலைகள் நடக்குது, என்ன
நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நீ அன்றைக்கி நீ ஸ்ட்ராங்காக நின்று இருந்தீன்னா கருணாநிதி மூடியிருப்பாரா மூடியிருக்க மாட்டாரா? மூடி இருப்பாங்க. அப்போ அதில் உன்னோட பங்கு என்ன? இது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதாவது வச்சிருக்கிறது ஃபுல்லாக டிஎம்கே இருக்கிறவங்க தான் கம்பெனி இருக்குது. என்ன உனக்கு என்ன லாஸ் இருக்குது? நீ வந்து எப்போ பார்த்தாலும் பூரண மது விலக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே குடியிருக்கக்கூடாது, குடிக்கிறவங்க இந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடாது, சாராயமோ மற்றபடி ஒயின் ஷாப்போ வச்சுருக்கவங்களாம் வரக்கூடாது, இதெல்லாம் அதாவது உன்னோட பேடாடியாக கொண்டு வந்திருக்கிற. கடைசியில் யாரெல்லாம் ஒயின் ஷாப் வச்சுருந்தானோ அவனுக்கெல்லாம் நீ சீட்டு கொடுத்த. புரியுதுங்களா? யாரெல்லாம் சாராயம் விற்றுந்தானோ, வண்டி திருடி விற்றானோ அவனெல்லாம் வந்து மேலே உச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தினேன். அதாவது எல்லாத்துலேயுமே முரண்பட்ட ஆள் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் தான். வெளியில் ஒன்று சொல்கிறது, வெளியே சொல்கிறது வேறு, செயல்பாடுகள் வேறு. அவருக்கு யார் இணக்கமாக இருப்பாங்களோ அவருக்கான வேலைகளை செய்யக்கூடியவங்களை கொண்டு வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூர்த்தின்னு ரயில்வே மினிஸ்டர் இருந்தார் தெரியுங்களா? மூர்த்தி வந்து மாவட்ட செயலராக நான் தான் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க தெரியுங்களா? நான் எந்த பொறுப்புலையும் இல்லை, ஆனால் சென்னை மாநகரம் முழுக்க என்னோடய கண்ட்ரோலில் வச்சுருந்தோம். ஸோ மாவட்ட செயலர் அவனை போடணும், மாவட்ட செயலரை போடணும்னு சொல்லும்போது இங்கே சென்னையிலே வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்தவங்கள யாருமே கொண்டு வர மூர்த்தியை கொண்டு வந்தீங்க. மூர்த்திக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதே மாதிரி மாநில தலைவராக வந்த காலஞ்சென்ற நம்ம குரு வந்து சாலை மறியல் அப்போ நடந்த அத்தனை விஷயங்களையும் அவர் கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சு கட்சி உருவானதுக்கு பிறகு எங்கள் அமைப்பு முழுக்க நாங்கள் வெளியேறணும். பார்த்தீங்களா? எங்களோட 15,000 பேர் வெளியே வந்தாங்க. பேரண்ட் பாடி ஃபுல்லாக வந்துடுச்சு வன்னிய சங்கம். நான் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல வன்னிய சங்கம் முழுக்க வந்த பிறகு தான் இவர் வந்து குருவை வந்து கொண்டு வர்றார். இவருக்கான ஆள் வேணும், இவர் கொண்டு வர்றார். குரு வந்து இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தவும் இல்லை. ஒரு கட்சியில் தலைவராக வந்த பிறகு பேச வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா அதனுடைய வளர்ச்சிக்கோசம் பேசி தான் ஆகணும், யாராக இருந்தாலும். அதை தான் அவர் பண்ணார். இன்றைக்கி இன்டர்வியூவில் சொல்கிறார், குரு ஒரு பையனாக வச்சுருந்தேன், அவருக்கு கூட நல்லா இருந்தது. இன்றைக்கி அன்புமணி எனக்கு துரோகம் பண்ணிட்டான், குரு கூட பண்ணல. சங்கரோட இன்டர்வியூவில் அதே மாதிரி பார்த்துருப்பீங்க. காடுவெட்டி குரு அவர்களை வந்து மதிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மதிக்கலை என்ன அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சார் இறந்து போயிட்டார், பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு உன் பையனை போய் அவரோட கம்பேர் பண்ணுற? நீ இறந்தவங்களை பற்றி நம்ம சொல்லக்கூடாது சார். அவங்களுடைய பின்புலம் என்னான்னு பல பத்திரிகைகளில் நான் சொல்கிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த வீக்லி மேகசின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இப்போ டாக்டருக்கு என்னன்னாக்கா இவரோட கண்ட்ரோலில் இந்த கட்சி இயங்கணும், இவர் யாரோட அலையன்ஸ் போகணும்னு டிசைட் பண்ணுறாரோ அவங்களோட போகணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இதை ஆப்ரேட் பண்ணுறது டிஎம்கே ஆப்ரேட் பண்ணுது. இவர் சொன்னாங்க தெரியுங்களா, அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. சார் அந்த மாதிரி யார் சார் கட்சியை டிசைட் பண்ணுறதுக்கு? உங்கள் கட்சியை டிசைட் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா சமுதாயமும் இருக்காங்க. ஒரு சமுதாயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு அவங்க யார் சார் சொல்லுங்கள்? இது ஏற்கனவே டாக்டருக்கும் டாக்டர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அம்மாவுக்குமே அங்கே பிரச்சனை ஆச்சு. நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்துதாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து உச்சத்தில் வந்து நிற்கிது. சார் பணமே இல்லைன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இந்த பிரச்சனை கூட பாமக அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பல கோடி சொத்துக்கள் இருக்குது, அதுக்கான பிரச்சனை தான் இப்படி விரிவடைஞ்சு போயிட்டுருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க தெரியுங்களா? அது வந்து யாரோட காசும் கிடையாது, ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தோட காசு. அந்த ட்ரஸ்ட்டு யார் பேரில் வச்சுருக்க? அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் தான் வச்சுருக்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக வேறு யார் கையிலே போயிடக்கூடாது அப்படின்னு பையன் நினைக்கலாம், பையன் மட்டுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு டாக்டர் நினைக்கலாம். இவங்க 2 பேருக்கான பிரச்சனையே இப்போ இதில் தான் போயிட்டுருக்குது. மக்களையோ அதை தான் இப்போ சொல்ல வர. அவரே தான் சொல்கிறாரு, அங்கே ஜனங்கள்லாம் ஊமைகளாக இருந்தாங்க. யாருக்கிட்ட? சங்கர்கிட்ட சொல்கிறாரு, சவுக்கு சங்கர்கிட்ட ஊமைகளாக இருந்தாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க. அப்போ இன்னும் எங்கள்லாம் ஊமையாகவே நினச்சிட்ருக்கியா? சார் இன்றைக்கி இருக்கிற ஒரு 16 வயசு பையன்கிட்ட போயிட்டு இவர் பேச முடியாது சார். உலகத்தை விரல் நுனியில் வச்சுருக்கான் அந்த பையன், உண்டா இல்லையா? அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, மீடியா கிடையாது, பெரிய எதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ரீச் ஆகணுன்னாலுமே 1 வாரம் ஆகும். நீங்கள் வித்தின் மினிட் நம்ம பேசும்போதே அங்கே அவன் பார்த்துட்ருப்பான்.
பசங்க சொல்கிறேன். ம். நீ போய் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக எங்கள் ஆளுங்களாம் ஊமிகளாகிறான்னு அர்த்தம் அது. அப்போ நீயே வந்து உன்னோட மக்களை வந்து ஏன் வந்து தரந்தாழ்த்தி பேசுகிறேன்ற நான். இது தரந்தாழ்த்துற மாதிரி தானே. அவனுக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு எஃபிஷியன்ட்டும் இல்லை அப்படின்லாம் நீ சொல்கிற. எல்லாம் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கிறான், நல்லா படித்தான், மொத்த பேரும் குடிக்கு அடிமை ஆகிட்டான். இப்போது அதை மூணு சொல்கிறீங்க சார். சாலை மறியல் அப்போது 27 பேர் செத்தாங்க. ஆமாம். எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணலாம், பல கோடி ரூபாய். இன்றைக்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண அசட்டு கிடையாது, அத்தனை இழந்தான் ஒரு ரிசர்வேஷனுக்கோசம். அது முழுமையாக நமக்கு கிடைக்கல. இதே மாதிரி நீ ஒட்டுமொத்த நீ நம்ம சமுதாயம் மட்டும் கிடையாது, இது பல சமுதாயம் கீழ்த்தட்டு மக்களுக்கு, கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் முழுமையாக அந்த குடியால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா, பையன் போய் கஞ்சா வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா பெத்த அப்பா அம்மாவே கொண்டுடுறான், பாட்டியை கொண்டுடுறான். இந்த சூழ்நிலை எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? ட்ரக் அடிஷன் தான். நீ அதுக்கான வலுவான போராட்டத்தை எடுக்க முடியுமா? உன்னால் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டீங்க. சும்மா கண் துடைப்பு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதி அதை தான் பண்ணுறாங்க சார். ஒட்டுமொத்த மக்களே வேணான்னு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தால் என்ன சார் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு ட்ராப் சாரா ஒயின் ஷாப்லேருந்து ஒரு ட்ராப்பு வெளியே வர விடாமல் தடுத்து நிறுத்தினா என்ன பண்ண முடியும்? தடுத்து நிறுத்த முடியாதா? உன் முன்னாடி தான் 18 லட்சம் பேர் இருக்கிறான், 20 லட்சம் பேர் இருக்கிறான். ஒவ்வொரு கம்பெனிக்கு முன்னாடியே 1 லட்சம் பேர் உட்கார வை. என்ன அவன் எப்படி சரக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? கவர்மெண்ட்டு பாருங்க ஃபுல்லாக போய் ஆளை போட்டு நிறுத்து. உன்னால் பண்ண முடியும்ல, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? சும்மா வந்து நடிக்கிறாங்க. இங்கே முழுமையாக சாராயத்தை ஒழிக்கணும், பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், கஞ்சா விற்கக்கூடாது, எல்லாத்தையும் போதை வஸ்துக்கள் அத்தனையும் தடுக்கணும்னு சொல்கிறீங்களா கண்டி? இந்த 4 வருஷத்தில் பயங்கரமாக வந்திருக்குது. ட்ரக் அடிஷன் வந்து சாதாரணமாக கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட சொன்னாங்க, அது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அது வந்து பசங்க நாட்டில் ஒட்டிக்கிட்டாங்கனாக்கா ஸ்டாம்ப்பு. அந்த போதை வந்து 10 மணி நேரம் அப்படியே ஸ்டில் அந்த போதையிலே இருப்பானுங்க என்ன அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாம்ப்பு சின்ன பசங்க கைக்கு போகுது சார். அந்த பையனோட ஃப்யூச்சர் பாருங்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியலில் இதை முழுமையாக அந்த டிஎம்கே இப்போ கிடையாது சார், திமுக எப்போ ஆட்சி வந்ததோ அப்போயே சாராய கடையை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தர் 2 பேர் குடிச்சிருந்தவங்களுக்குள்ள 70% குடிக்க 60% குடிக்க ஆரம்பித்தான். அடுத்து இது அப்படியே கண்டினியூ. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? முழுமையான மதுவிலக்கு கொண்டு வந்தார். ஆனால் குடிகாரனால இருக்க முடியல, அவர் தோக்கடிச்சானுங்க. அவர் பார்த்தார் இது எதுக்கு நமக்கு தேவை பவரில் இருக்கணும், திரும்ப அவர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டார். ஓப்பன் பண்ணி தானே விட்டுட்டார். அதுக்கு ஒரு தனியாக ஒருத்தரை போட்டு முழுமையாக அவர் காசை பார்க்க வச்சார். அதில் என்ன வருமானன்றதை அவங்க பார்த்தாங்க. என்ன அதுக்கு அதுலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பவருக்கு வந்தாலும் நம்ம சொல்லலை. இப்போ ரீசெண்ட் டைமில் வெளியே போனார் தெரியல, ஃபினான்ஸ் மினிஸ்டர் 36,000 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறீங்க பிடிஆர் ஷார்ட் டைமில். அப்போது 36,000 கோடி ரூபாய் அவனுக்கு பெருசாக தெரியுது கண்டி. 3 கோடி பசங்க வீணாக போகிறாங்களே, அதை பற்றி யோசிக்க மாட்டேன்றீங்களே சார். இவங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, யூபியை பாரு. ஆமாம், அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறீங்க. வெரி சிம்பிள் சார். இப்போ மகா கும்ப மேளான்னு ஒன்று நடந்தது தெரியுங்களா? மகா கும்ப மேளாவில் அந்த கூட்டத்தில் அந்த திருவிழாவை அது எப்படி வந்து பொருளாதாரத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் வரணும், வருமானத்தை ஏற்படுத்தணுன்றத அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி சிஎம் சரியான வருமானம் சார். அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இத்தனை கோடி பேர் வந்திருக்கிறான், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கான வருமானத்தை தேடி கொடுத்துருக்குறான். நான் சாராயத்தால் வருமானம் கிடையாது, அது மாதிரி பல மடங்கு வருமானம் ஒரே மாதத்தில் சம்பாதிச்சு கொடுக்க முடியுது. ஏன் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ண மாட்டேன் சார்? வெரி சிம்பிள் சார். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள் இருக்கு இல்லைங்களா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக போனீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்போடு இருக்காது. அது நான் சொல்கிறது கோயில்கள் தான். அதுலேருந்து வருமானம் உங்களால் வருமானம் ஈட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பெரிய அளவில் நீங்கள் டூரிசம் பண்ணலாங்க. சின்ன கோவாவில் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன வருமானம்? டூரிஸ்ட் தான் வருமானமே. இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு தமிழ்நாடு, எவ்வளோ பெரிய கடற்கரை,
அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன். பண்ணிருக்காங்களே இப்போ சார் சொல்கிறாங்க சார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் சார் இப்போ பண்ணிட்டாங்க. எங்க இப்போ மெரினா பீச் ப்ளூ பீச் சார் மெரினா பீச்சு இது தொடர்ச்சியாக இவர் போன பிறகு அடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் திருவள்ளுவர் பீச் போயிருக்கீங்களா? திருவான்மையூரில் போயிருக்கேன். அந்த மாதிரி பீச்சு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடம் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். இல்லை. தமிழ்நாட்டில் அந்த அது வந்து ரொம்ப சின்ன ஏரியா, சின்ன ஏரியாவில் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லொக்கேஷன் உள்ள பீச்சு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடம் சொல்லுங்கள். உருவாக்கப்பட்டது, இயற்கையாக வந்ததை விட்டுடுங்க. இல்லை சார், உருவாக்கப்படலைங்க. நீங்கள் திருவள்ளுவர் பீச் பார்த்துருக்கீங்களா? ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மரம், அதை உருவாக்குறது நாங்கள் தான். இது ஒன்றும் கவர்மெண்ட் எல்லாம் பெரிய ஃபண்டிங்லாம் பண்ணலை. அந்த செடி இருக்குது தெரியுங்களா, அந்த செடி முழுக்க நாங்கள் தான் கொண்டு வந்து வச்சோம். அதை வந்து வேற ஒரு கம்பெனி வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு பாலவாக்கம் வரைக்கும் அந்த ஸ்டெச்சு இடையில குப்பத்தை விட்டுடுங்க. இன்பிட்வீன் ஸ்டெச்சு வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பகுதியே சாதாரண ஆட்களால் பண்ண முடியும்னா இப்போது அதனால் எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க தெரியுங்களா? வியாபாரம் பண்ணுறாங்க. ஈவினிங்கில் மக்களுக்கான டைம் பாஸிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சண்டே மிட் நைட் வரைக்கும் அங்கே க்ரௌடு இருக்குது. அதை சார்ந்து வியாபாரம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான பொட்டென்ஷியல் நமக்கு நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லாத விஷயமே கிடையாது. ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? தனிநபர் வந்து சம்பாதிச்சுட்டு போக முடியாது. நான் பவரில் இருக்கேன்னா நான் மட்டுமே சம்பாதிச்சுட்டு போக முடியாதுல்ல. நான் மட்டும்தான் சம்பாதிக்கணும். அது பரவலாகக்கூடாது. அந்த எண்ணம் இவங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்குது. அது எல்லா கட்சிக்குமே இருக்குது. இப்போ டாக்டர் எடுத்துங்க, பணத்துக்காக தான் பிள்ளையோட சண்டை, பவருக்காக சண்டை. அவர் குற்றச்சாட்டை வைக்கிறது என்னன்னா, பெத்த அப்பாவே ஒட்டு கேட்கிற கருவி வச்சு ஒட்டு கேட்க. சார் எப்படி சார் ஒட்டு கேட்க முடியாது? சும்மா ஆதாரம் போட்டிருக்காரு, இணையதளத்திலே போட்டிருக்காரு. இணையதளத்தில் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் கொண்டு வந்து அந்த பட்டை வச்சுட்டு எடுத்து கொடுக்க முடியாதா? நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். அங்கே நான் இப்போ என்னோடய டவுட் என்னென்னா, வச்சதே டிஎம்கே வச்சிருக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியாது? எத்தனையோ பேர் போகிறாங்க, இவருக்கு தெரியாமல் இருந்துருக்கலாம். அங்கே என்ன நடக்குது, என்ன பேச்சுவார்த்தை நடக்குது, யாரோட அவங்க அலைன் போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் டிஎம்கேல இருக்கக்கூடிய ஐஎஸ்காரன்னு எடுத்து வச்சுருக்கலாம்ல. பிஜேபி வச்சிருக்கக்கூடாது. பிஜேபி கூட தானே அலையன்ஸில் இருக்காங்க. பிஜேபியும் வச்சிருக்கலாம்ல. வச்சிருக்கலாம். நீ ஏன் புள்ள மேலே சொல்கிற? ஏன் அண்ணா டிஎம்கே கூட தான் வச்சுருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா சிதம்பரம் வந்து வச்சு தானே மாட்டினார் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுட்டு பிரணாப் முகர்ஜி ஆஃபீஸில் சொல்கிறேன் மாட்டி அசிங்கப்பட்டார். இதை வேலை ஏன் இவங்க செஞ்சிருக்கூடாது? கட்சி அரசியல் கட்சி பண்ணியிருக்கலாம்ல. இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்டாண்டை மாற்றலாம் அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம். நீ எதுக்கு அதை வந்து உன் பையன் மேலே ஏன் போடுற? இப்போ ஏதோ ஆதாரம் இருக்கும்ல, வலுவான ஆதாரம் இருக்க போய் தானே அவர் அன்புமணி அவர்கள் மேலே. சார் நான் அவர் என் பையன் வீட்டுக்கே வரது கிடையாதுன்னு அவர் தான் சொல்கிறார். நம்ம சொல்ல, நம்ம அந்த வீட்டில் இருக்கோம். என்னுடைய 60வது திருமண நாளில் கூட 60வது ஆண்டு விழாவில் கூட வரவே இல்லை டாக்டரு. ஆனால் ஃபோனில் அவங்க அம்மாவுக்கு மட்டும் வாழ்த்து சொன்னாருன்னு சொல்கிறேன். இவர் டாக்டர் சொன்னதை சொல்ல வரேன். சார் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் தெளிவாக தெரியும் சார், அவர் அன்புமணி வைக்கல சார். ஏன்னா இவரோட இருக்கக்கூடிய நெருக்கமாக அங்கே உள்ளார் இருக்கவங்களே சார். இவ்வளோ ஏன் சார் அவரோட பிஆர் இருக்கான்ல நடராஜன், அவன் ரொம்ப காலமாக இருக்கான். அவன் வந்த விதம் என்ன, இப்போ எப்படி இருக்கான்றதுலாம் எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளார நம்ம போக விரும்பலை. நடராஜன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஎம்கேயோட ஸ்பை. உன் கூடயே வச்சிருக்கிறியா, நீ என்ன பேசுகிற, என்ன அவன் தானே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறான், எல்லாமே அவன் தானே பண்ணுறான் சார். இவரை பொறுத்த வரைக்கும் ஏன் அவர் இப்போ மருத்துவர் ஐயா வந்து பிஜேபியால் நம்ம கட்சி வந்து மோசமாக பின்னடைவு ஆயிடுச்சு, அதனால என்ன பின்னடைவு சார்? ஃபஸ்ட்டு மினிஸ்டர் யார் சார் கொடுத்தா சொல்லுங்கள்? முத அமைச்சரவையில் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது யார்? வாஜ்பாய் தான் கொடுத்தாரு. பிஜேபி தான் கொடுத்தது. அதை உருவாக்கி விட்டவர் வாழப்பாடி ராமூர்த்தி தான். நீ வந்து இவர் தான் பெரியாரிஸ்ட் இல்லை, இவர் எனக்கு பிடிக்கலன்னார். உனக்கு பிடிக்கல, நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னாக்கா கூட்டணி வையினார். ஜெயலலிதா அப்பயே வேண்டானாங்க. அந்த அம்மா திணிக்க பார்த்தீங்கன்னா ஹார்ட்கோர் இண்டு. இதை விரும்பல அந்த அம்மா. அத்தனை பேர் அவரை வைக்கோவை யாரெல்லாம் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஒருங்கிணைச்சு வாழப்பாடி ராமூர்த்தி தான் அந்த அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணார்.
அதில் போய் நீ மினிஸ்டர் வாங்கினல. மினிஸ்டர் வாங்குறதுக்கான காரணம் இருக்குல்ல சார். என்ன இங்க காரணம்? மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு யாருக்கு பண்ண ஊழல் சார். இவரு யாரு ஆம்புலன்ஸ் ஊழல் சார்? இவர் அடுத்து சார். அன்புமணின்றது 2வது சார். ம். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு தலித் எழில்மலை இருந்தார்ல. ம். தலித் எழில்மலை இருக்கும்போது மினிஸ்டராக இருக்கப்போ அன்புமணி கிடையாது. அப்போ அந்த மினிஸ்ட்ரியில் ஏகேமூர்த்தி இருந்தான். ஸ்டேட் மினிஸ்டர் இருந்தால் போல் ஏகேமூர்த்தி. உனக்கு யார் சாதகமாக ஏகேமூர்த்தி உனக்கு சாதகமாக உனக்கு போனால் வந்தால் எல்லாத்துக்கும் தேவைன்றதுக்கோசம் நீ வச்சுட்டு இருந்தீங்க சார். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை இந்த சமுதாயத்தை கீழ்த்தட்டிலேருந்து உனக்காக உழைச்ச வன்னிய சங்கத்தில் வன்னிய மக்களுக்கு நீ என்ன பண்ணிக்கிற சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறது யாராவது வசதி படைத்த வன்னியருக்கு பண்ணியிருப்பார், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு பண்ணியிருப்பார். இதெல்லாம் விட்டுடுங்க. உனக்காகவே நான் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்களுக்கு யாருக்கு என்ன பண்ண சார்? தலித் எழில்மலை நிற்கிறாரு சார் சிதம்பரம் தொகுதியில். இப்போ ரீசெண்ட் டைமில் இறந்து போயிட்டான் மணிவண்ணன். அவன் தான் அந்த எலெக்ஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் பிடிக்கலன்னு வெளியே வந்துட்டோம். அவர் வந்து ஒரு நண்பர்ன்றதுனால தலித் எழில்மலை ஜெயிக்க வச்சார். நீண்ட நாள் நண்பர் யார்? தலித் எழில்மலை. அந்த அமைப்புக்குள்ளார இருக்கும்போது பழக்கம் சார். தலித் எழில்மலை கூப்பிட்டு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சார் டாக்டரு மணிவண்ணனோட எந்த தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு. சார் நீ நானும் ஆசை ஃப்ரெண்டாக வரும் சார். நீங்கள் ஒரு பொசிஷன் வரீங்க, அந்த பொசிஷன் வரத்துக்கு நான் என்னோடய முழு உழைப்பு நான் போட்டிருக்காங்க. என்ன அவங்க இன்னொருத்தர் கூப்பிட்டு நீ எதுவுமே பண்ணாதன்னு சொன்னாங்க. அது எந்த விதத்தை நியாயம் சொல்லுங்கள்? நடந்தது இது. அவன்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க சாதாரணமாக. 1 வருஷம் மினிஸ்டர் இருந்தாருங்க, ஹெல்த் மினிஸ்டர். 10 சீட்டு வாங்கி கொடுத்தா அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பான்ல. அது கரப்ஷனாக கூட இருக்கலாம். சீட்டு வாங்கி கொடுக்குறது கரப்ஷனாக கூட இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பணமாவது அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. அதுவே போகக்கூடாதுன்னு நினச்சல நீ. இது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? கரப்ஷனாக கூட இருக்கலாம், கொஞ்சம் பணம். கரப்ஷன் தான் சார். நான் கரப்ஷன் தான். ஏற்றுக்காதீங்க. நீ கரப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல. உன்னோட அசட் என்ன இன்னைக்கு? உன்னோட அசட் என்ன? டாக்டர் நான் கேட்குறேன். நீ நான் கரப்டட் பர்சன். நீ வந்து பாலிடிக்ஸில் இல்லை. பாலிடிக்ஸில் இல்லைனாக்கா அதிகாரத்துக்குள்ளார நீ வரல. ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டோ எதுவுமே இல்லை. ஆனால் உனக்கு எப்படி பணம் வந்தது சொல்லுங்கள் சார்? உன் பையன் கரப்டடு. இப்போ நீயே சொல்கிற அவனால தான் எனக்கு கெட்ட பேர் வந்தது, அவன் தான் போய் கரப்ஷன் பண்ணான்னு. என்டி சண்முகம் பண்ணலையா? பொன்னுசாமி பண்ணலையா? பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நண்பர் காலேஜில் படித்த நண்பருக்கு சீட் வாங்கி மினிஸ்டர் வாங்கி கொடுத்தாரு, அவர் பண்ணலையா? கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு இந்தியாவில் யாருக்குமே இருக்குது கிடையாது சார். நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. பிரைம் மினிஸ்டர் கரப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் 100% நான் கரப்டட் பர்சன். ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் 40 ஃபண்டுன்னு வாங்குறாங்க, எல்லாம் செய்ய தான் செய்கிறாங்க. இதுக்குள்ளார நம்ம ரொம்ப டீப்பாக போனோமா, தனி குடும்பமாக இருக்கிறவங்க வெளியே வராங்க, மாட்டிக்கிறாங்க. குடும்பமே இல்லாதவங்க ஆஃபீஸில் உட்காந்துனே பணம் வாங்குறாங்க. நான் சொல்கிறது எல்லா கட்சிக்குள்ளாருமே நடக்குது. இது இருக்கு. என்ன இவர் போய் பையனை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்கோசம் சார். சார் ஒரு அதாவது என்ன வேணால் சண்டை இருக்கலாம் சார். பெத்த புள்ளியே என் பிள்ளையே கிடையாது அவன் அப்படின்னு. அவன் யார்? அன்புமணி யார் சார்? சரஸ்வதி அம்மாளுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் பிறந்தவன் தானே? இல்லை அவனை தத்து எடுத்தீங்களா? அதை பகிரங்கப்படுத்துங்க. உனக்கு பிறந்ததுனால தான் நான் வன்னிய சங்கத்தை கையில் எடுக்கிறப்பல. உன் பையன்றதுனால தான் நான் அவர் பின்னாடி எல்லாரும் வராங்க. என் பையனே இல்லைன்ற அதை டெக்ளேர் பண்ணு. நான் ராமதாஸ் சரஸ்வதி அம்மாளுக்கு அன்புமணி ராமதாஸ் பிறகுல நாங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து பெண் வாரிசு இருந்ததுனால ஆண் வாரிசு வேணும்னு நாங்கள் தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அநாகரிகமாயிரும்ல சார். அது அப்படி எப்படி சொல்ல முடியும்? அநாகரிகமாயிரும். இப்போ சொன்னீங்கல்ல அநாகரிகம் ஆகிடும்னு. நான் சொல்லணுன்றதுக்கும் சொல்ல வரல. அந்த மாதிரி வார்த்தையை ஒரு டாக்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது கோவமாக கூட இருக்கு சார். கோவத்தில் 1000 பேசலாம் சார். ப்ரெஸ் மீட்டில் பேசலாமா சொல்லுங்கள்? ப்ரெஸ்ஸில் பேசலாமா? சோஷியல் மீடியாவில் போய் நீ பேசலாமா சார்? நம்ம குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை. இப்போது முரசொலி மாறன் ஃபேமிலிக்குள்ளே பயங்கர பிரச்சனை போயிட்டு இருந்தது. யாருன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க சண்டை போட்டுக்கினாங்க. இல்லை சார், வீட்டுக்குள்ளாரே நடக்குது, அவங்களுக்குள்ளாரே காம்ப்ரமைஸாக. ஏன் சார்? கலைஞர் இருக்கும்போதே அழகிரி பயங்கரமான பிரச்சனைலாம் வந்து அது நாங்கள் உள்ளாரே இருந்தோம். அப்போது என்ன நடக்குதுன்றதும் தெரியும். ஆனால் வெளியே வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த மீடியாவும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மாதிரி இருந்திருந்தாக்கா அது எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கும். அன்றைக்கி இருந்த சூழல்கள்லாம் ஆகலை. நீ இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவுடைய
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியா வந்து பெரிய அளவில் இருக்குது. நீ இந்த மாதிரி நேரத்தில் நீ எப்படி அளந்து பேசணும் வார்த்தைகளை. நான் சொன்னது அவர் தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். நான் எனக்கு என் பிள்ளைக்கு பிடிக்கலங்க. நீ வந்து இப்போ சங்கர்கிட்ட சொன்னல, அவன் வந்து என்னை கூப்பிடல, நான் போய் தலை முழுவிட்டேன், அது டீசெண்டாக போச்சு, முழுவிட்டேன்னு. சங்கர் இன்றைக்கி எப்படி சார் சங்கருக்கு இவ்வளோ பாசம் வந்துருச்சு டாக்டர் மேலே? சார் கடந்த 20 ஆண்டு காலமாக வன்னியர் சங்கத்துக்கும் பாமகவுக்கும் எதிராகவே எழுதிட்டு இருந்தவர், பேசிகிட்டு இருந்தவர். இது வந்து சங்கருக்கு நமக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப தரக்குறவாலாம் பேசியிருக்கா போல் என்ன பேசுனதுலாம் இருக்குது. இன்றைக்கி எப்படி உனக்கு திடீர்னு பாசம் வந்துடுச்சு? அப்போ உன்னை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சார்? யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க சார்? நான் அன்புமணி கூட இல்லை, டாக்டர் ராமதாஸ் கூடயும் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரோட பிரச்சனையில் ஒரு பெருத்த சமுதாயம் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்குது இன்றைக்கி. அதை எப்படியாவது நிறுத்துறதுக்கு பார்க்குறோம், அது முடியவே இல்லை, உச்சத்துக்கு போயிருக்குது. இது என்னன்னாக்கா 2 அரசியல் கட்சிகளுக்கும் பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. திமுக வந்து முழுக்க பின்னாடி இருந்து ஆப்ரேட் இதை டாக்டரை. ஏன்னா இப்போ கிடையாதுங்க, டாக்டர் வந்து ஃப்ரம் த நான் சொன்னேன் இல்லைங்களா, சாலை மறியல் ஆரம்பித்த பீரியட்லேருந்தே திமுக எதிரி மாதிரி பேசுவார். அவங்களுக்கான சாதகமான சூழல்களை இவர் உருவாக்கி கொடுத்துட்டே இருந்தார். டாக்டரோட மைண்ட் செட்டே அவர் வந்து ஹார்ட்கோர் டிகேங்க. அவர் டாக்டர் வந்து ஹார்ட்கோர் டிகே. அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இத்தனை வருஷமாக இருந்த ஆட்களுக்கு பிஜேபியோட போகக்கூடாதுன்னு தான் நினைப்பார். ஏன்னா பிஜேபியில் கூட்டணிக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்காமல் விட்டுடுவியா? சொல்லுங்கள் சார், நடந்ததா இல்லையா? வாங்கினீங்களா இல்லையா? வாழைப்பா சார், எங்களுக்கு நல்லா தெரியும் சார். 91 எலெக்ஷனில் பாமக தண்ணி நிற்குது. அந்த எலெக்ஷன் ஃபண்டு வாழைப்பாடி ராமூர்த்தி வாங்கி கொடுத்தாரு சார் ராஜீவ்காந்தி கிட்ட. அப்போ ராஜீவ்காந்தி இறக்கலை, உயிரோடு இருக்கார். இவங்கள தனித்து நிற்கிறாங்க. எலெக்ஷன் கேம்பெயினில் தானே ராஜீவ்காந்தி இறந்து போனார். அப்போது ஒரு மேஜர், அப்போ வந்து 2 கோடின்றதுலாம் சாதாரண பணம் கிடையாது. நான் சொல்கிறது 91. ஏன்னா பாமக பணமே பார்த்தது கிடையாது சார் எல்லாம். அந்த மாதிரி சூழலில் வாங்கி கொடுத்தாங்க. நீ யாருக்கு விசுவாசமாக இருந்த? வாங்கி கொடுத்த வாழைப்பாடியே தோக்கடிக்கிற கூட்டணியில் வச்சுக்கினே. சேலத்தில் தோற்று போனார் இல்லைங்களா? இந்த கூட்டணியை உருவாக்கினார், உனக்கான ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாரு. கட்சிக்கு தனி ராமதாஸை விட்டுடுங்க, மந்திரி ஆக்கி விட்டார். பல கோடி ரூபா அவர் மூலிமா ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்தது. அவரே நீ தோக்கடிக்கிற. அதை தொடர்ச்சியாக நீ பார்த்தீங்கன்னா அவரோட வளர்ச்சி பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் காணாமல் பண்ணியிருக்காரு டாக்டர். இன்னைக்கு கடைசியில் பையனை பண்ணுறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல, இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இறுதியாக வந்து இவங்களோட பிரச்சனையை இவங்க குடும்பத்துக்குள்ளாரே பேசிக்கணும். இதில் சமுதாயத்தை தயவுசெய்து எடுக்கக்கூடாது. ஏன் சொல்ல வரேனாக்கா, இவங்க 2 பேர் பிரச்சனைக்கு விஸ்வகர்மா சங்கம் வந்து எதுக்கு சார் வந்து பகிரங்கமாக சொல்கிறாங்க, சரஸ்வதி அம்மாளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் பொங்கி எழுவோன்றாங்க. சரஸ்வதி அம்மாளுக்கும் வன்னியர் சங்கத்துக்கு என்ன சார் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வன்னியர் சங்கம்னு இருந்தால் பிற சமூகங்களை சேர்க்கக்கூடாது, அது வேறு. நான் சொன்னதே நீங்கள் திரும்ப, நான் வந்து ஒரு கட்சிக்குள்ளார சேர்க்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லவும் முடியாது, பண்ணவும் முடியாது. நான் சொல்ல வந்தது, இவர் சொன்னார் தெரியுங்களா, வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம்ன்றார் இல்லையா? வன்னியர் சங்கத்தை பேசாத. வன்னியர் சங்கத்துக்கு இவங்களுக்கு யாருக்குமே தொடர்பு இல்லை, நாங்கள் வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரிங்காக போ. வன்னியரோட ஓட்டு யாருக்கு ஒன்றும் போட்டு போவோம். யாருக்கு ஒன்றும் சார், நான் வந்து இந்த உனக்கு தான் ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாதுல்ல. என் ஓட்டு எதிர்பார்க்குற நீ? என் ஓட்டை எதிர்பார்க்கும் போது ஒருத்தர் அறிக்கை விடுறாங்க, அந்த அறிக்கைக்கு எதிர்ப்பாக நீ பேசியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் நீ பவருக்கு வந்த பிறகு கூட உன் சமுதாயத்துக்குறவங்களை யாரையாவது நீ மேலே கொண்டு வந்து விட்டுருக்கியா சார்? சமுதாய அமைப்புன்னா என்ன? நான் சொல்கிறது வன்னியர் சங்கத்தை மட்டும்தான், பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுகிறேன் சார். கலைஞர் வந்து பொதுவான ஒரு கட்சியோட தலைவர். ஆனால் அவர் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேரும் அவர் நல்ல பொசிஷனில் கொண்டு வச்சார். அதுதான் உணர்வு, சமுதாய உணர்வு. நான் பொதுவாக சொல்ல வரேன், ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. நீ வந்து சமுதாயத்துக்கு ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீயே பண்ணினுக்கிற. அன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கும்போது 2005 திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து பூர்ண மதுவிலக்கு போராடி நீ வெளியே வந்திருந்தோன்னு வச்சுங்க,
உண்மையிலே இந்த சமுதாயம் நம்ம சமுதாயம் மட்டும் கிடையாது, ம். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயங்களும் ம். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு 4 வருஷம் குடியே இல்லைன்னா அவன் மாறிட மாட்டான்னு நினைக்கிறீங்களா மாறிடுவான். சார்? அவனோட மைண்ட் வேறு இடத்துல டைவெர்ட் ஆகிடும் சார். ம். இன்றைக்கி எடுத்திங்கனாக்கா முழுக்க விடிஞ்ச ஒன்று எங்கே போய் தண்ணி அடிக்கலாம், எங்கே பார்ட்டி, இதை பற்றி தானே அவனுக்கு யோசிக்கிறானே, வேறு எதை பற்றியுமே யோசிக்கிறது கிடையாதுல்ல. ம். ம். ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க வளரணும்னு நினைக்க மாட்டார். என்ன சமுதாயத்து மேலே அக்கறை கிடையாது. சமுதாயத்தை ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சுருக்காரு ம். சார். உண்மையாக சமுதாயத்துக்கு பண்ண ஏகே நடராஜன், உண்மையாக பண்ண வாழப்பாடி ராமூர்த்தி, அவங்கள பற்றிலாம் இவர் என்றைக்காவது பேசியிருக்காரு? திமுகவிலே இருந்துக்கின்னு சமுதாயம் பண்ண வீரபாண்டி ஆரம்பம் ம். இவங்கெல்லாம் பண்ணாங்க சார். உங்களுக்கு ஒரு உதவினாக்கா சரி நம்மளால் முடிஞ்சது பண்ணலான்ட்டு. ம். நீ யாருக்கு பண்ண? நீ தான் ஆத்தென்டிக் பர்சன், கம்யூனிட்டியோட முழுமையான என்னோட தான் கம்யூனிட்டி நீ சொல்கிற. நீ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பேசக்கூடாது. சார் நீ கட்சின்னு ஆரம்பிச்ச பிறகு நீ கட்சியாக போயிடு. அப்போ யாரும் உன்னை பற்றி குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நீ உருவாக்கின கட்சி, ம். நீ இதுக்காக பெரிய அளவில் வந்து உழைச்சி இருக்கிற என்ன, அது நீ அப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம், நீ யாரை வேணாலும் கொண்டு வரலாம் ஒரு கட்சிக்குள்ளார. ஆனால் ஜாதிக்குள்ளார ஒன்றுமே செய்யாமல் இந்த ஜாதியே என் பின்னாடி இருக்கணும்னு இந்த ஜாதியை சொல்லி அழிச்சின்னு இருக்காது. தயவுசெய்து விட்டுட்டு வெளியே போயிடு. உன் பையனை நீ அழிக்காத சார். நீ போன பிறகு யார் சார் வருவான்? ஒரு கட்சி உருவாக்கி வச்சுருக்கிற, ஏதோ நம்பி உன் பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துக்கிறான். உன்னால் முடியும்னா விட்டு எவ்வளோ விலகு அவன் பையன் பார்த்துன்னு போகிறான். அன்புமணிக்கு ஃபேவர்னு கிடையாது. ஒரு யாராக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரணும் சார். கலைஞர் கடைசி வரைக்கும் வச்சுருந்தார் சார் பையனை கொண்டாடாமே. கடைசி கட்டத்தில் என்ன பண்ணார்? ஸ்டாலினை கொண்டு வந்தார்ல. எனக்கு அடுத்து இவர் தான்றதை எல்லாரும் மத்தியிலும் வெளிப்படுத்திட்டார்ல. இல்லை நீ யாரையாவது உன் மனசுக்குள்ளார வச்சுருந்தீங்கன்னா கூட இவங்க தான் எனக்கு அடுத்து வாரிசு, இவங்க தான் என் கட்சின்னு சொல்லிட்டு போ. அன்புமணி தான் உன் வாரிசாக கிடையாதுன்ட்டிய, அடுத்த வாரிசு யாருன்னு சொல்லிட்டு போ.